ராணி, ஐயரு சாம்பிராணி தட்டு கேட்டாரே, எடுத்து கொடுத்தியா? பிறகு பிரியலுக்கு நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டியா? பெரிய ஆளுக்கு நகையெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஐயருக்கு சாம்பிராணி தட்டை எடுக்கிறதுக்கு ஆரஞ்சு மண்டையிட்ட சொல்லியிருக்கேன். நான் அழகா சேலை கட்டிட்டு நல்லா நின்றுக்கிட்டு இருக்கேன். நான் போய் சாம்பிராணி தட்டெல்லாம் எடுக்க முடியுமா? பிறகு என் சேலை அழுக்காயிரும்ல. சேலை அழுக்காயிரும்னு கவலைப்படுதியாக்கும். நம்ம பிள்ளை கல்யாணத்துக்கு நம்ம தானே எல்லாம் செய்யணும். நம்ம பிள்ளை கல்யாணம்னா என்ன? சாம்பிராணி தட்டை நான் தான் எடுத்துட்டு போகணும்னு என்ன எழுதியா வச்சிருக்கு? நான் இந்த சேலைக்கு எத்தனை கடைக்கு கடையா அலைஞ்சிருக்கேன். சட்டை தைக்கிறதுக்கு எத்தனை கடைக்கு அலைஞ்சிருக்கேன். கஷ்டப்பட்டு ஒரு சேலையும் சட்டையும் எடுத்து தச்சு போட்டு பாருங்க. அப்பதான் அதோட வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். சேலை எடுக்கிறதுக்கு உன்னைய காரில் உட்கார வச்சு கடையா கூட்டிக்கிட்டு அலைஞ்சது நானு. கடையில் போய் சேலையெல்லாம் எடுத்த. சட்டை தைக்கிறதுக்கு தச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அளவு சட்டையை மட்டும்தான் கொடுத்த. கடையா அலைஞ்சு தச்சு கொண்டு வந்து கொடுத்தது நானு. அதுக்கு துட்டு கொடுத்தது நானு. என்கிட்டயே வந்து சொல்லுத. சரிம்மா, என்னமோ செய்யுங்க. ஐயையோ, மறந்தே போயிட்டேனே. என்ன ராணி, என்னத்த மறந்துட்ட? நகை எதுவும் ரூம்ல வச்சுட்டு ரூமு பூட்டாம வந்துட்டியா? என்னாச்சு? ஏங்க, காலையில வீட்ல இருந்து கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பணும்ல. அப்போ காப்பி போட்டு ஒரு ஃப்ளாஸ்க்ல ஊத்தி வச்சிருந்தேன். நீங்க ஒயாம காப்பி குடிப்பீங்கல்ல, அதனால கொடுத்துடலான்னு கொண்டு வர மறந்துட்டேனே. ஏங்க, நீங்க இப்படியே வர்றவங்களெல்லாம் பார்த்து வணக்கம் சொல்லிக்கிட்டே நில்லுங்க. நான் ஒரு 8 ஓடி போய் வீட்டுல போய் ஃப்ளாஸ்க்கு தூக்கிட்டு ஓடி வந்துடட்டா? வேண்டாம் ராணி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் உயிரோட இருந்துக்கிடுதேன். ஏங்க, என்னங்க சொல்லுதீங்க? நீங்க ஒயாம காப்பி குடிப்பீங்கல்ல, பிறகு காப்பி இல்லைன்னா கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு கல்யாணம் வேற பாத்தீங்களா? டீ கடைக்கு ஒயாம போக முடியாதுல்ல. நான் போய் ஃப்ளாஸ்க்ல காப்பி போட்டு ரெடியா வச்சிருக்கேன். எடுத்துட்டு மட்டும் ஓடி வந்துருதேன். ராணி, அதுக்கு ஒன்றும் அவசியம் இல்லைம்மா. இது கல்யாண மண்டபம் தானே. ஏற்கனவே உள்ள காப்பி போட்டு வச்சிருக்காங்க. காலையில காப்பி ரெடியா இருக்கு. சுட சுட கேன்ல ஊத்தி வச்சிருக்காங்க. நான் போய் குடிச்சுக்கிடுதேன். ஏங்க, கல்யாண மண்டபத்துல காப்பி எப்படி போட்டிருப்பாங்கன்னு தெரியல. அவன் என்ன தண்ணியில போட்டானோ? குடிச்சு உங்களுக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன செய்ய? இன்னைக்கு கல்யாணம் வேற பாத்தீங்களா? பிறகு ஹார்ட் அட்டாக் எதுவும் வந்து பொட்டுன்னு போயிட்டீங்கன்னா நாங்க என்ன செய்ய? கல்யாணம் கெட்டு போயிரும்ல. அதனால நான் ஃப்ளாஸ்க்ல நல்ல காப்பி போட்டு வச்சிருக்கேன். கொண்டு வந்து தாரேன், அதையே குடிங்க. வீட்டில் காப்பி போடுறேங்கிற பேரில் பாலை பூரம் காய்ச்சி இவ குடிச்சிட்டு, அந்த பால் காய்ச்சின சட்டி இருக்கும்ல, அந்த சட்டியில் தண்ணியை ஊற்றி அதில் காப்பி தூளையும் சீனியையும் போட்டு கலக்கி சூடு பண்ணி எனக்கு தருவா. அந்த காப்பியை குடிச்சிட்டு நான் இன்னும் உயிரோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். கல்யாண வீட்டில் இன்னைக்கு ஒரு நாளாவது நல்ல காப்பி குடிக்கலான்னு பார்த்தேன். அதையும் கெடுக்க பார்க்காளே. ஏங்க, என்னை எதுக்கு இப்போ வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லுதீங்கன்னு நல்லா புரிஞ்சுட்டுங்க. நான் நிறைய நகை போட்டிருக்கேன்ல. வீட்டுக்கு தனியாக போனேன்னா எவனும் திருட அடிச்சு பிடுங்கிட்டு போயிடுவான்னு தானே பாக்கீங்க. அப்படி அடிச்சு புடுங்கிட்டு போயிட்டா தான் பரவாயில்லையே. நகையை புடுங்கிட்டு போனதோட சேர்த்து இவளையும் கடத்திட்டு போயிட்டா ரொம்ப நல்லா இருக்குமே. அப்படி ஒரு நல்ல நாள் என் வாழ்க்கையில் வரவே மாட்டேக்கே. வேண்டாம் ராணி, கவலைப்படாத. பிறகு யாராவது வீட்டுக்கு போவாங்கல்ல, அப்போ ஃப்ளாஸ்க் எடுத்துட்டு வர சொல்லு ஒன்று. இப்போ நான் கல்யாண மண்டபத்தில் இருக்கிற காப்பியை குடிச்சுக்கிடுதேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? முகூர்த்த நேரம் வந்துட்டு பார்த்தியா? பிறகு அம்மாவை காணோன்னா தேடுவாங்க. அதுக்கு தான் சொல்லுதேன். ஓஹோ, நீங்க அதுக்கு தான் சொல்லுதீங்களா? சரி சரி, அப்பனா கொஞ்ச நேரம் இருங்கங்க. ஒரு கிளாஸ் மட்டும் கல்யாண மண்டபத்தில் போடுற காப்பியை குடிச்சுக்கோங்க. சரியா? கல்யாணம் முடியட்டும். தாலி கட்டி முடிச்ச உடனே யாரையாவது அனுப்பி விட்டு நான் ஃப்ளாஸ்க்கை தூக்கிட்டு வர சொல்லிடுறேன். சரியா? சரி, காப்பி கதையை விடு. சம்மந்தியும் சம்மந்தி அம்மாவும் ரெடி ஆயிட்டாங்களா? பாத்தியா? ஆமாங்க, எல்லாரும் ரெடி ஆயாச்சு. நான் வரும்போது சம்மந்தி அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ராணி, அங்க பாரு யார் வாரான்னு. வாங்க வாங்க, லட்சுமி, சேகரண்ணே, வாங்க வாங்க. ஆமா தலைவரே, வந்தாச்சு. லட்சுமி, என்னம்மா பிள்ளைகளை கூட்டிட்டு வராம வந்திருக்க? என்ன தலைவரே, நம்ம வீட்டு கல்யாணமா இருந்துக்கிட்டு பிள்ளைகளை கூட்டிட்டு வராம எப்படி இருப்போம்? பின்னால எங்க அம்மாவையும் அப்பாவையும் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காளுங்க. அப்படியாப்பா, ரொம்ப சந்தோஷம். சரி, உள்ள போங்க. போய் சாப்பிட்டுட்டு பிறகு போய் உட்காருங்க. சரி தலைவரே, போய் சாப்பிடுதோம். எல்லாரும் வந்துட்டாங்களா? ஆமா லட்சுமி, எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. நேரம் ஆயிட்டு பாருங்க. போய் சாப்பிட்டுட்டு தாலி கட்டுற இடத்துல போய் உட்காருங்க. சரிக்கா, நாங்க உள்ள போறோம். வாங்க வாங்க, மாலா, மாலா மாமியாரு, சிம்ரனு, வாங்க. என்னம்மா மாலா, இவ்வளவு லேட்டா வார? காலையில சீக்கிரமே வந்திருக்கலாம்ல. சீக்கிரம் வரலான்னு தான் பார்த்தேன். ஆனா என்ன செய்ய தலைவரே, உங்க பொண்டாட்டியை பாருங்க, நல்ல கத்திரிக்காய் மண்டை கலர்ல ஒரு சேலையை எடுத்து ஈஸியா கட்டிட்டு வந்துருதாக. அவங்களுக்கு எந்த கலர் எடுக்கணும்னு ஒரு பிரச்சனையே கிடையாது பாத்தீங்களா? ஆனா எனக்கு அப்படி கிடையாது. நான் எந்த கலர் சேலை கட்டினாலும் சினிமா நடிகை மாதிரி நல்லா அழகா இருக்கனா. அப்புறம் நான் தான் கல்யாண பொண்ணு நினைச்சிடக்கூடாதுல்ல. அதனாலதான் நான் பார்த்து பார்த்து ஒரு பழைய சேலையை எடுத்து கட்டிட்டு வந்தேன். அதுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஆயிட்டு. ஏம்மா, இன்னைக்கு நல்ல நாளுன்னு உன்னைய சும்மா விடுதம்மா. என் வாயை கலராம பேசாம உள்ள போயிரு. போய் சாப்பிட்டுட்டு போய் உட்காருங்க. சரியா? அத்தை பாட்டி, இவெல்லாம் உங்க மருமகளா? ராணி, இவ என் மருமக தான். ஆனா இவ கட்டியிருக்கிற சேலை என் சேலை.
ஓஹோ உங்க சேலையா? உங்க சேலையை கட்டிட்டு வந்ததா இவ்வளவு பந்தா பண்ணதாலாக்கும். நானாவது கத்திரிக்காய் மண்டை கலர்ல கட்டினாலும் அது என் சொந்த சேலை. நீ இப்படி அடுத்தவங்க சேலையில கட்டிட்டு வந்திருக்க. எத்தே வீட்டில் வச்சு சொன்னீங்கல்ல யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு, இங்க வந்து என்ன சொல்லி கொடுக்கீங்க? மருமகளே தெரியாம உளறிட்டேன். இரு இப்ப எப்படி சமாளிக்கன்னு பாரு. ராணி, என் மருமக கட்டியிருக்கிற சேலையை பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு காலையிலே மருமகிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். தெரியாம சொல்லிட்டேன்னு இனிமே எதுவும் அந்த சேலையை பத்தி கேட்காத. நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அது என் சேலை தானே, யார்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். எத்தே இந்த சேலையை பத்தி நீங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லி கிழிக்க வேண்டாம். உங்க சேலை ஏன் சேலைன்னு எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் இப்ப அவங்க கேட்டாங்களா? இந்த சேலை தான் உங்களுக்கு நல்லா இல்லைல்ல. நீங்க கட்டினா கேவலமா கன்றாவியா கொடூரமா இருக்குல்ல. நான் கட்டினா தானே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு சினிமா நடிகை மாதிரி வானத்துல இருந்து இறங்கி வந்த ஒரு தேவதை மாதிரி இருக்கேன். அதனாலதான் நான் கட்டியிருக்கேன். நீங்க இப்ப யார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிற வேலையை விடுங்க. மருமகளே என்ன இருந்தாலும் எத்தை கட்டிட்டு தாரேன்னு சொல்லி தானே வாங்கினேன். வீட்டுக்கு போனோன்னு என்கிட்ட கொடுத்துருவேல்ல. அப்ப அது என் சேலை தானே மருமகளே. எத்தே அந்த நினைப்பு வேற உங்களுக்கு இருக்கா? அப்படி ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனசுக்குள்ளேயே குழிய தோண்டி உள்ள போட்டு பெதைச்சிருங்க. இந்த சேலை இனிமே ஏன் சேலை. என்ன மருமகளே திடீர்னு மாத்தி மாத்தி பேசுத? வீட்டுல இருக்கும்போது என்ன சொன்னேன்? எத்த இந்த சேலையை தாங்கத்தே, நான் கட்டிட்டு போயிட்டு வந்து தாரேன், நல்லா துவைச்சு அயன் பண்ணி தந்துருதேன்னு சொன்னேன்ல. இப்ப என்ன ஏன் சேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அது ராணி அக்காட்ட போய் இது உங்க சேலைன்னு சொல்லி கொடுத்தீங்க பாத்தீங்களா? அப்படி சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா இந்த சேலையை நான் கொடுத்துருப்பேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, அதனால இந்த சேலை இனிமே உங்களுக்கு சொந்தம் கிடையாது. இனிமேல் இது எனக்கு சொந்தமான சேலை, ஏன் சொத்து. நீங்க வந்து இந்த சேலையை பங்கு கொண்டாட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மண்டையை உடைச்சிருவேன். அடி பாதகத்தி, 3 வருஷத்துக்கு முன்னால தீபாவளிக்கு எடுத்த சேலை நல்ல புதுசா வச்சிருந்தேன். இப்படி ஆட்டையை போட்டாலே. சரிம்மா, முகூர்த்த நேரம் ஆயிட்டு பார்த்தீங்களா? எல்லாரும் உள்ள போங்க. போய் சாப்பிட்டுட்டு உள்ள போய் உட்காருங்கம்மா. தலைவர் அங்கிள் என்ன கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே நிக்கீங்க? இதுவும் நல்லா தான் இருக்கு. சரி, நீங்க என் ட்ரெஸ் பத்தி ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. ஆரஞ்சு மண்டையை வாங்கி கொடுத்தா கிறிஸ்மஸுக்கு. எப்படி இருக்கு என் ட்ரெஸ்? அப்படியாம்மா, ஆரஞ்சு மண்டையனா வாங்கி கொடுத்தான். ரொம்ப நல்லா இருக்குமா, ரொம்ப சந்தோஷம். சரி எல்லாரும் உள்ள போய் உட்காருங்கம்மா. சரி பேசிக்கிட்டே நிக்காதீங்கம்மா, அடுத்த ஆளுக்கு வருவாங்க, கவனிக்கணும். நீங்க உள்ள போங்க, போய் சாப்பிட்டுட்டு அங்க சேர் கடக்கு போய் உட்காருங்க. ஐ சாப்பாடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பாடு போடுங்கன்னு வயிறு கூப்பாடு போடுது. காலையில ஆண்டி காப்பி மட்டும் தான் கொடுத்தாங்க. சீக்கிரம் சோத்த கண்ணில் காட்டுங்க. ஏம்மா காலையில சோறுலாம் கிடையாதுமா. காலையில இட்லி, வடை, பூரி, பொங்கல், கேசரி அதெல்லாம் போட்டிருக்கோம்மா. போங்க, இன்னும் ஊத்தப்பம் அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. போய் சாப்பிடுங்க. சரி தலைவரே, நாங்க உள்ள போறோம். எங்களை விரட்டுறதுலயே குறியா இருக்காதீங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வந்துட்டாகட்டி, நீங்க தான் கடைசி. உள்ள போங்க. ஐயோ எல்லாரும் அப்பதே வந்துட்டாங்களா? அப்ப சோறு காலி ஆயிருமே. சீக்கிரம் போங்க மாலாக்கா. சம்மந்தி, முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு ஐயர் கூப்பிடுதாரு, உள்ள வரீங்களா? சரி சம்மந்தி, இந்த வாரம். ஐயோ அம்மாவை காணுமே. இங்கதான் இருக்கேன்னு சொன்னாங்க. நான் எங்க போய் தேட? ஆஹா, நந்தினி எப்போ வந்த இவா? இவளை நான் பார்க்கவே இல்லை. நந்தினி, நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். எங்க அம்மாவை தான் தேடிக்கிட்டு இருக்கேன். நந்தினி, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? அப்படியா? நந்தினி, என் தங்கச்சிக்கெல்லாம் கல்யாணம் முடிஞ்சிட்டு நம்ம கல்யாணம் எப்போ நடக்கும்? நான் படிச்சு முடிக்க வேண்டாமா? நான் முதல்ல படிச்சு முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். நந்தினி, என் கூட வாயேன், உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்கேன். ஐயோ கையை விடுங்க. என்ன பண்றீங்க? யாராவது பாத்திர போறாங்க. எனக்கு gift எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? என் கூட வா. ஐயோ கையை விடுங்க. யாராவது பாத்திர போறாங்க. யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ வா. சரி சரி வர்றேன். சரி வர்றேன். அட கடவுளே, இந்த பிள்ளை ஏமா இப்படி பண்ணுது? அன்னைக்கு தான் இந்த பையன் கூட பேச மாட்டேன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணா. இப்போ என்னடானா அவ கையை பிடிச்சிட்டு போறாளே. நான் என்ன செய்வேன்? கடவுளே, எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை. அவளுக்காக தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அவ என்னடானா இப்படி எல்லாம் பண்ணுதாளே. அண்ணாச்சி, போட்டோ நல்லா அழகா எடுத்து தரணும்னு நீங்க எடுக்கிற இந்த போட்டோ வச்சுதான் நான் நல்லா சினிமாவில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேட போறேன். அப்படியாக்கா? சரி சரி, நான் நல்ல அழகா போட்டோ எடுத்து தரேன். நான் ஒரு குரங்க போட்டோ எடுத்தா கூட அந்த குரங்கு ஹீரோயின் ஆயிருக்கா. என்ன போட்டோகிராஃபரு, உயிரோட வீட்டுக்கு போய் சேரணும்னு ஆசை இல்லையா? ஏக்கா மன்னிச்சிருங்கக்கா, நான் சொன்னது நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் வந்து ஒரு குரங்க போட்டோ எடுத்தா கூட அந்த குரங்கு கூட அழகா தெரியுற மாதிரி எடுப்பேன்க்கா. நீங்க ஏற்கனவே தேவதை மாதிரி இருக்கீங்க. உங்களை போட்டோ எடுத்த போட்டோ என்ன அழகா இருக்கும் தெரியுமா? அதுதான் சொன்னேன். அப்படியா? சரி சரி, தப்பிச்சிட்டீரு. ஏக்கா, நல்ல சிரிச்ச மாதிரிக்கு அழகா ஒரு போஸ் கொடுங்க பாப்போம். போட்டோ எடுத்துட்டேன்க்கா, போயிட்டு வாங்க.
என்னது போட்டோ எடுத்தாச்சு போயிட்டு வாங்களா? ஒரே ஒரு போட்டோ தானே எடுத்தீரு, அதுக்குள்ள விரட்டி விட பாக்கீரு. எனக்கு 100 போட்டோ வேணுமே. நான் நல்ல அழகா மாடல் மாடலா போட்டோ எடுத்து நல்ல ஹீரோயின் ஆகலான்னு பார்க்கேன். என் கனவுல மண்ணள்ளி போட்டுருவீரு போல. நல்லா எடுங்க. போட்டோ ஷூட்டெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையோ? ஏக்கா, கல்யாண பொண்ணையும் மாப்பிளையும் வச்சுதான் போட்டோ ஷூட்லாம் எடுப்பாங்க. நீங்க கல்யாணத்துல சோறு தின்னுட்டு போக வந்த ஆளு தானே, உங்களை வச்சு எப்படி போட்டோ ஷூட் எடுக்க முடியும்? அதுக்கு சோறு திங்கி வந்தாளுன்னா ஒரு போட்டோ எடுத்துட்டு விரட்டி விட்டுறலான்னு பாத்தீரோ? தலைவர் என்ன சொன்னாரு? உங்ககிட்ட தலைவர் பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்கத்தான் செஞ்சேன். என்ன சொன்னாரு தலைவர்? வந்திருக்கிற ஆளு யாரையும் விடக்கூடாது, எல்லாரையும் நிக்க வச்சு போட்டோ எடுத்துறணும்னு சொன்னாரா இல்லையா? ஏக்கா, யாரையும் தலைவர் தனித்தனியா போட்டோ எடுக்க சொல்லல. எல்லாரையும் கல்யாண மாப்பிள்ள கூட சேர்த்து வச்சு கவர் பண்ணி நல்ல தெரியற மாதிரி அழகா போட்டோ எடுக்க சொன்னாரு. நீங்க வந்து நின்று தனியா எடுக்க சொன்னீங்க. சரி போன போதுன்னு ஒரு போட்டோ எடுத்தா 100 போட்டோ எடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எடுக்க முடியாது. என்ன சும்மாவே எடுத்து தரப்போறீரு? அதான் துட்டு கொடுத்துருவோம்ல. துட்டு கொடுத்துருவீங்களா? அப்படின்னா சரிக்கா, ஒரு பிரச்சனையும் இல்ல. ஒரு போட்டோ ஷூட்டுக்கு 25,000 வாங்குவேன். உங்களை வச்சு நல்ல அழகழகா போட்டோ எடுத்து தந்ததுக்கா 25,000 கொடுத்துருங்க. என்ன விளையாடுதீரா? கல்யாணத்துக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்னு தலைவர்கிட்ட பேசியிருப்பீர்ல. அவர்கிட்ட மொத்தமா பேசிட்டு வந்து தானே இங்க வந்து போட்டோ எடுக்க வந்திருக்கீரு. இப்ப தனியா எதுக்கு ஏன்ட்ட ரேட்டு பேசிக்கிட்டு இருக்கீரு? ஏக்கா, லூஸ் மாதிரி பேசாதீங்கக்கா. கல்யாண வீட்டுக்கு வந்தவங்களையும் பொண்ணு மாப்பிளையும் போட்டோ எடுக்கிறதுக்கு தான் அவர் துட்டு பேசியிருக்காரு. இப்படி தனியா போட்டோ ஷூட் நடத்துறதுக்கெல்லாம் அவர் துட்டு தர மாட்டாரு. சரி என்னாச்சி, துட்டு யார் தந்தா என்ன? நம்மளுக்கு துட்டா முக்கியம், போட்டோ தானே முக்கியம். நல்ல அழகா போட்டோ எடுத்து கொடுங்க. என்ன ஏக்கா, எனக்கு துட்டு தான்க்கா முக்கியம், போட்டோ முக்கியம் இல்ல. துட்டு தந்தாதான் போட்டோ எடுப்பேன். அண்ணாச்சி கோச்சுக்கிடாதீங்க அண்ணாச்சி. ஒரு நல்ல போட்டோவை 4 போட்டோ நல்லா அழகா எடுத்து தாங்களேன். நானும் கொண்டு போய் எல்லார்ட்டையும் காட்டுவோம்ல. இந்த போட்டோகிராஃபர் அண்ணாச்சி எடுத்து கொடுத்தாரு, அவர் திறமையை பாருங்கன்னு எல்லார்ட்டையும் சொல்லுவேன்ல. உங்களுக்கு ஒரு விளம்பரம் தானே, உங்களுக்கு இலவசமா விளம்பரம் கிடைக்கல. எடுத்து தாங்க. அப்படியா சொல்லுத? சரிம்மா, ஒரு விளம்பரத்துக்கு தானே. சரி எடுத்து தாரேம்மா. எல்லார்ட்டையும் போய் காட்டுன்னு நல்லா சொல்லு. என்னை பத்தி நல்லா புகழ்ந்து சொல்லு. என் பெருமையெல்லாம் பத்தி பேசு. நான் நல்ல போட்டோ எடுப்பேன், அழகா எடுத்து தருவேன்னு சொல்லு. சரியா? கல்யாணம், பிறந்த நாள், காது குத்து, மொட்டை போடுறது எல்லா விழாக்கும் நல்ல போட்டோ எடுத்து தருவேன்னு சொல்லுமா. அப்பதான் எல்லாரும் என்கிட்ட வந்து போட்டோ எடுக்க வருவாங்க. சரியா? இங்க என்ன நடக்கு? கல்யாணத்துக்கு தயாராகி பொண்ணு மாப்பிள்ளை எல்லாம் அங்க மேடை மேல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த தொப்பி மண்டையும் எதுக்கு இந்த நெட்டச்சிய போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா? இது ஒண்ணும் சரியில்லையே. என்னன்னு விசாரிப்போம். அடியே நெட்டச்சி, இங்க என்ன நடக்கு? தனியா நின்னு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்க, என்ன விஷயம்? ராதாக்கா, சினிமால நடிக்க ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. போட்டோ ஷூட் கேட்டிருக்காங்க, அதுக்கு தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னது? சினிமால நடிக்க போறியா? ஆமாக்கா, இந்த விஜய் தேவரகொண்டா இருக்கார்ல, அவருக்கு ஜோடியா நடிக்க போறேன். அட கடவுளே, இந்த 1 ரூபா குச்சி ஐஸுக்கு எவன் படத்துல நடிக்க வாய்ப்பு கொடுத்தா? அதுவும் விஜய் தேவரகொண்டாக்கு ஜோடியா? என்ன ராதாக்கா, லேசா வயிறு எரியற மாதிரி இருக்கோ? எனக்கு ஏமா வயிறு எரிய போகுது? பாயாசத்துல உளுந்த பள்ளி மாதிரி இருக்கிற உனக்கே சினிமால நடிக்க வாய்ப்பு கிடைக்கும் போது பேரழகி மாதிரி இருக்கிற எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா? என்னையெல்லாம் படத்துல நடிக்க சொல்லி டைரக்டர் எல்லாரும் வந்து என் வீட்டு வாசல்ல நிக்கத்தான் செய்றாங்க. சினிமால நடிங்க, இங்கிலீஷ் படத்துல நடிங்கன்னு சொல்லதான் செய்றாங்க. நான் தான் என் கரகம் இந்த ஊர்லயே கிடக்கேன். ஓஹோ, இங்கிலீஷ் படத்துல நடிக்க உங்களுக்கு சான்ஸ் வந்துச்சோ? உங்களை எந்த டைரக்டர் கூப்பிட்டாரு? அவர் பேரை சொல்லுங்க பாப்பு. ஒருத்தர் 2 பேருன்னா பேரை ஞாபகம் வச்சுக்கிடலாம். ஒரு 20 பேர் 30 பேர் வந்து கூப்பிட்டா எப்படிமா பேரை ஞாபகம் வைக்க? அதுலயும் இந்த இங்கிலீஷ்காரனுங்க இருக்கானுங்க பாத்தியா, அவனுக்கு பேரெல்லாம் வாய்க்குள்ளேயே நம்மளுக்கு நுழையாது. இந்த ஜுராசிக் பார்க்னு ஒரு படம் எடுத்தாருல, அந்த டைரக்டர் வந்து என்னைய கூப்பிட்டாரு. பிறகு இந்த கிங் காங்னு ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த டைரக்டர் வந்து என்னைய கூப்பிட்டாரு. நான் தான் வரலன்னு சொல்லிட்டேன். ஆஹா, இப்பதான் ராதாக்கா எனக்கு எல்லாம் புரியுது. அந்த ஜுராசிக் பார்க் படத்துல டைனோசர் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா? நீங்க அந்த படம் பார்த்துருக்கீங்களா? நல்ல நிறைய பல்லு வச்சுக்கிட்டு பெருசா வந்து எல்லாரையும் அப்படியே கடிச்சு திங்குமே, அந்த வேஷத்துல நடிக்கிறதுக்கு உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. பிறகு வந்து கிங்காங் படத்துல ஒரு பெரிய குரங்கு இருக்கும் தெரியுமா, எல்லாரையும் போட்டு அடிச்சு தள்ளுமே, அந்த குரங்கு வேஷத்துல நடிக்கிறதுக்கு உங்களை கூப்பிட்டுருப்பாங்க. பொறாமப்படாதடி, உனக்கெல்லாம் இங்கிலீஷ் படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைக்கலல்ல, அதனால என் மேல பொறாமப்படுதே. எனக்கெல்லாம் நல்ல ஹீரோயின் வேஷம் தான் கொடுத்திருப்பாங்க. நான் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். நல்ல கிளிக்குன்னு போட்டோ எடுக்காரு. இந்த போட்டோகிராஃபர் நல்ல போட்டோ எடுப்பாரு போலயே. பேசாம நம்மளும் ஒரு போட்டோ ஷூட் நடத்திடுவோமா? போட்டோக்கார அண்ணாச்சி, எனக்கு ஒரு போட்டோ ஷூட் நடத்துங்களே. ஏமா, எத்தனை பேருமா கிளம்பி வருவீங்க? போட்டோ எடுன்னு வந்து உயிரை வாங்குவீங்க. போட்டோ ஷூட்னா உங்களுக்கு ஈஸியா போயிட்டோ. இந்த பிள்ளை தான் 2 போட்டோ கட்டிச்சு, சரி எடுத்து கொடுத்து விடுவோம்னு பார்த்தா ஆளாளுக்கு வந்து போட்டோ எடுங்க. தூரப்போமா. அடேங்கப்பா, ரொம்ப தான் கோவப்படுதீரு. அந்த ஓந்தான மட்டும் வளைச்சு வளைச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீரு. என்னைய போட்டோ எடுக்கிறதுக்கு என்ன கேடு உங்களுக்கு? ராதாக்கா, நான் நல்ல அழகா ஹீரோயின் மாதிரி இருக்கேன் பாத்தீங்களா? என் ட்ரெஸ், என் ஹேர் ஸ்டைல்லாம் சூப்பரா இருக்குல்ல,
அதனால தான் வந்து இந்த ஃபோட்டோக்கார என்னாச்சு என்கிட்ட கெஞ்சி கேட்டார். ஏக்கா ஒரே ஒரு ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுங்களேன், என் ஸ்டுடியோவில் ஒன்றும் வருமானமே வர மாட்டேக்கி, உங்கள் ஃபோட்டோவை எடுத்து நான் உள்ள அழகாக மாட்டி வச்சேன்னா நல்ல ஹீரோயின் ஃபோட்டோவெல்லாம் மாட்டியிருக்காங்க, இந்த ஆள் நல்ல ஃபோட்டோ எடுப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுப்பாங்கல்ல, அதனால என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டார். சரி போன போதே நம்மளால் ஒரு ஆள் பொழைச்சிட்டு போட்டுமேன்னு ஒத்துக்கிட்டேங்க்கா. அதுக்குன்னு அவர் எல்லாரையும் ஃபோட்டோ எடுப்பாருன்னு நினச்சா எப்படி? நீங்கள் போய் அந்த கூட்டத்தோட கூட்டமாக உட்காருங்க, வீடியோ கேமராவை தூக்கிட்டு வருவார். இந்த கல்யாண வீட்டில் வரிசையாக உட்காந்துருக்கும் போது எடுத்துக்கிட்டே போவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களையும் எடுப்பார். ஏமா என்ன பண்ணீங்க? நானே வந்து உன்ட்ட போட்டோ எடுக்க போறேன்னு கெஞ்சினேன். அண்ணாச்சி கொஞ்சம் கிட்ட வாங்க. சொல்லுமா, கிட்ட வந்தாச்சு, என்ன சொல்ல போற? நானே உன்ட்ட வந்து போட்டோ எடுத்துக்கொண்டு கெஞ்சினேன். அண்ணாச்சி கோவப்படாதீங்க, நான் தான் உங்களை ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், நீங்கள் ஒன்றும் என்கிட்ட வந்து கெஞ்சலை. நான் எதுக்கு தெரியுமா அப்படி சொன்னேன்? அந்த பொம்பளை இருக்கா பார்த்தீங்களா, அவள் சரியான ராங்கி பிடிச்சவா, பைத்தியம் வேற, திடீர்னு எல்லாரையும் கடிச்சு வச்சிருவா. நானாவது உங்களை 100 ஃபோட்டோ எடுக்க சொன்னேன், அவள் உங்களை 10,000 ஃபோட்டோ எடுக்க சொல்லுவா. என்னது 10,000 போட்டோவா? ஆமா அண்ணாச்சி, 10,000 ஃபோட்டோ எடுக்க சொல்லுவா. எடுத்து தரமாட்டேன்னு மட்டும் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பிடிச்சி கடிச்சு வச்சிருவா, அதுவும் கழுத்திலே கடிப்பா. பிறகு உங்க இஷ்டம், உங்களை அவகிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் இப்படி சொன்னேன். நீங்க ஓடி போயிருங்க அண்ணாச்சி, எப்படியாவது தப்பிச்சிருங்க. அப்படியாம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா, ஒரு பைத்தியத்திட்ட இருந்து என்னைய காப்பாத்திட்ட. நீ 100 வருஷம் நல்லா இருக்கணுமா. சரி அண்ணாச்சி, ஓடுறதுக்கு முன்னால ஒரு விஷயத்த நல்லா கேட்டுட்டு போங்க. என்னை எடுத்த போட்டோ பூரா இருக்குல்ல, அவ்வளோ போட்டோவையும் பிரிண்ட் போட்டு எங்க வீட்டு அட்ரஸ் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, அந்த அட்ரஸுக்கு கொரியர்ல அனுப்பி விட்டுருங்க, சரியா? ஏமா நிறைய போட்டோ எடுத்திருக்கேம்மா, எதுவும் துட்டு பார்த்து போட்டு கூட கூகுள் பேல அனுப்பி விடுமா. அண்ணாச்சி துட்டை பத்தி நீங்க எதுக்கு கவலைப்படுதீரு? தலைவர் போட்டோ பூரம் பிரிண்ட் போடுவீர்ல, அதோட சேர்த்து கணக்கோட கணக்கா இதையும் சேர்த்து விட்டுருங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாரு, துட்டு மொத்தமா கொடுத்துருவாரு. ஆனா போட்டோவை மட்டும் தனியா என் போட்டோவை எங்க வீட்டுக்கு அனுப்பி விட்டுருங்க, சரியா? அப்படி சொல்லுதியோ? சரிம்மா, தலைவர் கணக்கோட எழுதிருந்தேன், உன் போட்டோ உனக்கு அனுப்பி விட்டுருந்தேன், சரியா? சரி அண்ணாச்சி, அப்படியே ஓடிருங்க. அந்த பொம்பளை உங்களையே பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா, எந்த நேரமும் வருவா. 10,000 போட்டோ எடுக்கியா, இல்லைன்னா கழுத்தை கடிக்கிட்டாம்பா. நீங்க எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், இன்னைக்கு உங்க கழுத்து போச்சு. சரிம்மா, நான் ஓடிருந்தேன். நல்ல வேலை, இந்த வளர்ந்த பிள்ளை நம்மளை காப்பாத்தி விட்டுச்சு, இல்லைன்னா இந்த முக்காடு போட்ட பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு பெரிய பாடால போயிருக்கும். யோ போட்டோக்காரே, என் கையில மாட்டாமே போயிருவீரு. யாத்தாடி, அந்த பைத்தியத்துக்கு வெறி பிடிச்சிட்டு போல, நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது, ஓடிடுவோம். அடி நெட்ட குரங்க, அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? எதுக்கு அந்த ஆள் உளுந்தடிச்சு ஓடுதாரு? ஏக்கா நான் என்ன சொல்ல போறேன், என்னைய பார்த்து முறைக்கீங்க. அந்த ஆளு காலையில ராணி அக்கா போட்ட காப்பியை வீட்டுல குடிச்சிட்டாரு போல, அதனாலதான் வயித்த கலக்குதான். பாத்ரூம் போயிட்டு வாரேன், அந்த முக்காடு போட்ட அக்காவை நிக்க சொல்லு, நான் வந்து அவங்கள அழகழகா போட்டோ எடுக்கேன்னு சொல்லிட்டு ஓடுதாரு. அதானே கேக்க. சரி பாத்ரூம் போயிட்டு மெதுவா வரட்டும், வந்த உடனே போட்டோ எடுத்துக்கிடுவோம். இப்போ என்ன அவசரம்? சரி ராதாக்கா, நீங்க இங்கேயே நில்லுங்க, வேற எங்கேயும் போயிடாதீங்க. பிறகு அவர் பாத்ரூம் போயிட்டு வந்து உங்களை தேடுவார் பாத்தீங்களா, நான் போயிட்டு வரேன்ன, நீங்க இங்கேயே நில்லுங்க. சரி நெட்டச்சி, நான் இங்கேயே நிக்க. ராதாக்கா இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும்னு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. பிறகு தலைவர் சத்தம் போடுவாரு, கல்யாண வீட்டுல போட்டோ எடுக்காம தனியா போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோன்னு சத்தம் போடுவாருக்கா, அதனால யார்கிட்டையும் சொல்லாதீங்க என்ன. சரிடி, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லிடாத, சரியா? நீ போயிட்டு வா, நான் நின்று போட்டோ எடுத்துட்டு வரேன். ஒரு வழியா ராதாக்காவை இங்கேயே நிக்க வச்சாச்சு. இன்னைக்கு பூரா இங்கே தான் நிற்பாங்க, அந்த ஆளும் வரமாட்டாரு, இவங்களும் போக மாட்டாங்க. லட்சுமி ஆண்டி, என் ட்ரெஸ்ஸை பாத்தீங்களா? ஆமாடி, நீ கல்யாண மண்டபத்துக்குள்ள வரும்போதே பார்த்துட்டேன், நல்ல அழகு போல இருக்கே. எப்போ வாங்கினே? நான் வாங்கல லட்சுமி ஆண்டி, ஆரஞ்சு மண்டையை கிறிஸ்மஸுக்கு வாங்கி கொடுத்தா, கிஃப்டா கொடுத்தா. பரவாயில்லையே, ஆரஞ்சு மண்டையை வாங்கி கொடுத்தா, நல்ல பாசக்கார பையலா இருக்கானே. சரி எப்படியோப்பா, ஆண்டவன் புண்ணியத்துல உங்க 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சரிதான். நீ இந்த மாதிரி துணியை போட, இனிமே பேண்ட் சட்டையை போட்டுட்டு அலையாத, இதான் உனக்கு நல்லா இருக்கு. சரி லட்சுமி ஆண்டி. என்ன சொல்லுதா இந்த குதிரவால்காரி? ஆரஞ்சு மண்டையை துணி எடுத்து கொடுத்தான்னு சொல்லுதா? ஆரஞ்சு மண்டையன்னா யாரு? இந்த ஊருக்குள்ள ஆரஞ்சு மண்டையை வச்சுக்கிட்டு அலையிற ஒரே ஒரு கிறுக்கு பையன் என் மாமா மட்டும்தான். அவனைத்தான் இவ சொல்லுதான்னு நினைக்கேன். அந்த பையன் சம்பளத்தை பூரா வாங்கி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவானே, ஒத்த பைசா கூட எடுக்க விட மாட்டேனே. அவன் எப்படி இவளுக்கு துணி எடுத்து கொடுத்துருப்பான்? சரிம்மா, எங்க வீட்டுக்காரர் கூப்பிடுவாரு, நான் போயிட்டு வரேன் என்ன? சரி லட்சுமி ஆண்டி. அடுத்து யார்கிட்டயாவது சொல்லணுமே, யார் வரான்னு பாப்போம். ஏமா சிம்ரன், என் பொண்டாட்டிய பாத்தியாம்மா? ரொம்ப நேரமா ஆளை காணும், தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன், நீ எங்கேயாவது பாத்தியா? அவங்க கிடக்காக, நீங்க முதல்ல என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஆரஞ்சு மண்டையை கிறிஸ்மஸ்க்கு வாங்கி கொடுத்தான். என்ன இந்த பிள்ளை நம்மகிட்ட வந்து ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேக்கு? ஏமா ட்ரெஸ் நல்லா இருக்குமா? நான் போய் முதல்ல என் பொண்டாட்டியை தேடுதேன். லட்சுமி எங்க இருக்க? எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேக்க. ஏன் மவனை துணி எடுத்து கொடுத்தா? அடுத்த ஆள் வந்துட்டாங்க, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு இவகிட்ட கேட்போம். செல்வி ஆண்டி, நல்ல வேலை வந்தீங்க, என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க. நல்லா தான் இருக்கு டி. கிறிஸ்மஸுக்கு ஆரஞ்சு மண்டையை வாங்கி கொடுத்தான்.
ஓஹோ, கதை அப்படி போகுதா? நல்லா தான் இருக்குடி. நான் போயிட்டு வரேம்மா. மேடையில போய் பொண்ணு மாப்பிள்ளை கூட சேர்ந்து போட்டோ எடுக்க போறேன். இந்த விளங்காத பையன் எனக்கு தெரியாம இந்த பிள்ளைக்கு துணியில எடுத்து கொடுத்துருக்கான். இவ போட்டுக்கிட்டு ஊர் பூரம் கொட்டடிச்சுக்கிட்டு அலைதாளே. எப்படி எடுத்து கொடுத்துருப்பான்? சம்பளத்தை பூரா வந்த அன்னைக்கு நான் புடுங்கிடுவேனே. என்ன செஞ்சிருப்பான்? ஒருவேளை துணி கடையில போய் எதுவும் திருடிட்டு வந்து கொடுத்துருப்பானோ? அப்போ இந்த பிள்ளை வந்து நீங்களும் வேண்டாம், உங்க மகனும் வேண்டாம், கல்யாணத்தை கேன்சல் பண்ணிட்டேன், டைவர்ஸ் பண்ணிட்டேன், அது இதுன்னு சொன்னா அப்ப அதெல்லாம் பொய்யா? அந்த பையனுள்ள என்கிட்ட சேர்ந்து நடிச்சிருக்கான். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு ராத்திரி அந்த பையன் வீட்டுக்கு தானே வரணும். காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வைக்கேன். ஏங்க பிள்ளைகளை கல்யாண குளத்துல பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா ஜானகி, வீட்டுக்கு மருமக வரப்போறா. இன்னும் ஒரே சந்தோஷம்தான். கடவுளே, ஒரு வழியா என் பிள்ளைக்கு கல்யாண நாள் வந்துட்டு இவ இன்னும் வீட்டில் போய் சமையல்லாம் எப்படி பண்ணுவான்னு தெரியலையே. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுனான்னா நல்ல மாமியார்கிட்ட நல்ல பேர் வாங்குவா, இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். ராணி சும்மா கடை, நல்ல சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சாவை பத்தி பேசாத. பிரியா, இன்னைக்கு உனக்கு எனக்கு கல்யாணம். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த நாளுக்காக தான் இவ்வளவு வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா கார்த்தி, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மா எல்லாம் வந்தாச்சா? முகூர்த்த நேரம் முடிய போகுது, தாலி கட்ட சொல்லிடுவோமா? எல்லாரும் வந்தாச்சு ஐயரே, கல்யாணத்தை சீக்கிரம் முடிங்க. இந்தாங்க மாப்பிள்ள, தாலி கட்டுங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரையம்பகே நாராயணி நமோஸ்துதே. கெட்டி மேளம் கெட்டி மேளம். ஏமா சின்ன மருமகளே, கல்யாண வீட்டுல எல்லாரும் கூட்டமா வேற எங்கேயும் இருக்காங்க, நீ என்னமா இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்க? குளிர் கிடுக்கிட்டு நடுங்குதே. ஏசி ரூம்ல உட்கார்ந்தா குளிராம என்ன செய்யும்? சாப்பிடுங்க பேசாம. இம்மா கல்யாண வீடுன்னா நல்ல சூடா சாப்பிட்டாதானமா நல்லா இருக்கும். இப்படி சாப்பாடு குளிர்ந்து போய் கிடக்கு. ஆறி போன சாப்பாடுல கொடுத்துருக்க. நான் ஒன்னும் ஆறி போன சாப்பாடு கொடுக்கல. இந்த ரூம்ல ஏசி நிறைய வச்சிருக்காங்கல்ல, அதனால அப்படியே சாப்பாடெல்லாம் ஆறி போயிருச்சு. அதை தானமா நானும் சொல்லுதேன். இப்படி ஆறி போன சாப்பாடு எப்படி சாப்பிட முடியும்? எங்க அக்கா எங்கன்னு போய் கண்டுபிடிச்சிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க இங்கேயே இருங்க. நீங்க யாரையும் தேடி போக வேண்டாம். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்திருக்கிறது தெரியவே வேண்டாம். எத்தே, இந்த கூத்த பாத்தீங்களா? யார் வந்திருக்கான்னு பாருங்க. என்ன மருமலை இது? காலையில நம்ம எத்தனை தடவை கூப்பிட்டோம், வரவே மாட்டேன்னு சாதிச்சா இப்போ ஆளுக்கு முன்னால வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதானத்தே, இவளை இப்படியே விடக்கூடாது. வாங்க போய் கேட்போம். பாத்தியா மருமோளே, இந்த வண்டு முருகன் பையன் கல்யாண வீட்டுக்குலாம் வரமாட்டேன்னு சொன்னா அவனும் சேர்ந்து வந்து உட்காந்துருக்கான் பாரு, திருட்டு பையன். என்ன மீனா, காலையில கூப்பிடும்போது என்ன சொன்னேன்? பத்திரிக்கை கொடுக்காத கல்யாணத்துக்குலாம் நான் வரமாட்டேன், என்னைய மதிச்சு எனக்கு தனியா பத்திரிக்கை கொடுக்கல அப்படி இப்படின்னு. இப்போ என்ன திருட்டுத்தனமா வந்து உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க? நீங்க பாட்டுக்கு மாசமா இருக்கிற பிள்ளைய வீட்டுல போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு வந்துட்டீங்க. எனக்கு ஒரு சோறு பொங்கி வச்சுட்டு வரணும்னு கூட உங்களுக்கு தெரியல. நான் என்ன செய்ய, ஸ்விக்கில சோறு ஆர்டர் போடலான்னு பார்த்தேன். இன்னைக்கு பார்த்து டெலிவரி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால வேற வழி இல்லாம இங்க சாப்பிட வந்தேன். ஓஹோ, அப்படியா சங்கதி? ஸ்விக்கியில சோறு டெலிவரி பண்ணலைன்னா என்ன, ஒரு கிளாஸ் அரிசியை போட்டு சோறு பொங்கி சாப்பிட வேண்டியதானே? உன்னை மதிச்சு பத்திரிக்கை வைக்காத இடத்துக்குலாம் எதுக்கு வந்து நிக்க? இது கல்யாண வீடு தானே, யார் வேணாலும் சாப்பிடலாம். உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க போங்க. நாங்க போறோம். உன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? ஆமா, காலையில எல்லாரும் கிளம்பி வரும்போது நல்ல பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு அழகா வந்தீங்க. இப்போ என்ன இந்த ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? அங்கதான் நீ எங்க புத்திசாலித்தனத்தை பாராட்டணும். நாங்க வந்து பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு வந்தோம்னு வச்சுக்கோயேன், பந்தியில் உட்காந்து நல்லா சாப்பிட முடியாது. நல்ல வள்ளு வதக்கு நல்லி திங்க வேண்டாமா? அதனாலதான் வீட்டுக்கு போய் இப்போ துணியை மாத்திட்டு வந்தோம். ஏல வண்டு முருகா, நீ இவ கூட சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டியோ? இந்த ரூம் இவ்வளவு குளிரா இருக்கு, கிடுகிடுன்னு நடுங்குது வாடை வரைக்கி. நீ என்ன இங்க உட்காந்து சோறு தின்னுக்கிட்டு இருக்க? சோறெல்லாம் ஆறி குளிர்ந்து போயிருமில்ல. ஏக்கா, நான் வந்த உடனே உன்னை தேடதான் நினைச்சேன்க்கா. அக்கா எங்கன்னு தேடிட்டு வரேன்னு சொன்னேன். சின்ன மருமகள் தான் உடல, இங்கனே உட்காருங்க, நம்ம வந்திருக்கிறதா உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்கா. இங்க வந்து வேற வழி இல்லாம தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சோறு குளிர்ந்து போய் கிடக்கு, எப்படி சாப்பிடனே தெரியலக்கா. ஏதோ இந்த பழைய சோறு சாப்பிட்ட மாதிரி சில்லுன்னு இருக்கு. கேப்பாரு பேச்ச கேட்கணும். நான் தான் உன்னை எத்தனை தடவை கூப்பிட்டேன் கல்யாணத்துக்கு வா தம்பின்னு. நீ வந்தியா? பெரிய இவன் மாதிரி பேசுன. இப்போ இவ கூட சேர்ந்து வந்திருக்கல, கடந்து அனுபவி. இப்படித்தான் இருக்கணும். இவ கூட சேர்ந்து சுத்தினீன்னா கடைசியில் உனக்கு இதான் தண்டனை. எத்தே வாங்கத்தே, நம்ம போய் நல்லா சூட இலை போட்டு நல்லா சுட சுட சாம்பார் ஊற்றி நெய் ஊற்றி கூட்டு பொரியெல்லாம் வச்சு நல்லா சூட சாப்பிடுவோம். நீங்க வாங்க, இவங்க கிடக்கட்டும். ஏக்கா, உனக்கு ஒரு தட்டில் சோறு வச்சு எடுத்துட்டு வரட்டாக்கா. இங்க நிறைய சேர் காலியா தான் கிடக்கு, இங்க உட்காந்து சாப்பிடுதியா? ஏல மெண்டலு, கல்யாண வீட்டுக்கு வர்றதே நல்ல வாழை இலை போட்டு சுட சுட மனமா சாப்பிட்றதுக்கு தானே. இப்படி திருட்டுத்தனமா தட்டை தூக்கிட்டு ஒரு வாரமா உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்க. எந்திரிச்சு வாழை, அங்கே வந்து சாப்பிட்ற வழியை பாரு. நாங்களாம் நல்ல அழகா வாழை இலை போட்டு சாப்பிட போறோம். நீ வேணா இங்கே கடை. எத்தே, அவரெல்லாம் கூப்பிடாதீங்க, அவர் அவ கூட கிடக்கட்டும். நீங்க வாங்க, நம்ம போய் சாப்பிடுவோம். என்ன ஐயரே, கல்யாணத்தை முடிச்ச கையோட சாப்பிட வந்துட்டு இருப்போல. ஆமா நெட்ட பாப்பா, அதுக்குன்னு வேற கையை வாடகைக்கு வாங்கிட்டா வர முடியும்? சாப்பிடணும்ல, நம்மளுக்கு சோறு தானே முக்கியம்.
நல்ல சுட சுட சாப்பிட வேண்டியதானே. அங்கே தான் பந்தி வச்சு வாழையில போட்டு நல்ல சாப்பாடெல்லாம் போடுதாங்கல்ல. இங்கே எதுக்கு வந்து ஏசியில் குளிருக்குள்ளே உட்காந்து நடுங்கிக்கிட்டு இருக்கீரு வயசான மனுஷன்? நான் சாப்பிட்றதுக்குன்னு உட்காரலமா, ரொம்ப நேரமா ஓமகுண்டத்து பக்கத்துல வைக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தேனா, சரி கொஞ்ச நேரம் ஏசியில குளிர்ந்தாப்புல உட்காருவோமேனு வந்து உட்கார்ந்தேன். எந்த நேரத்துல உட்காந்தனோ ஒரு பர்பாவி பைய கொண்டு வந்து தட்டு தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ என்ன செய்ய, இங்க உட்காந்து சாப்பிட்டு தான் ஆகணும். சரி, அது உங்கள் தலையெழுத்து. நீங்கள் இன்றைக்கி கல்யாண வீட்டில் ஆறி போன சாப்பாடு தான் சாப்பிடணும்னு உங்கள் தலையில் எழுதியிருந்தா யாரும் மாற்ற முடியும்? நாங்கள் நல்லா போய் சூடாக சாப்பிட போகிறோம். ஐயோ கடவுளே, இன்னைக்கு இவளுக்கு கண்ணுலலாம் படாம சாப்பிட்டுட்டு ஓடிடலான்னு பார்த்தேன். கரெக்டா வந்து என் முன்னாலே நிக்கலுங்களே. சின்ன மருமகளே, என்னமோ தலைவருக்கு கல்யாணத்துக்கு கடன் கொடுக்கணுமா, நான் ஏன் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். பாத்தியா, அவர் கடன் வாங்குற நிலைமையிலேயே இருக்காரு. எப்படி சாப்பாடு போட்டிருக்காருன்னு பாரு. கடைசியில் அவர் வீட்டு சோறு தான் நீ திங்க வந்திருக்க. சரி சரி பேசாம போங்க. திருட்டுத்தனமா சோறு திங்க வந்தாலும் இவளுக்கு திமிரு குறைய மாட்டேக்கே. என்னப்பா இது, இலைய போட்டு 2 கூட்டு மட்டும் வச்சுட்டு போயிட்டீங்க. சோத்தை எப்பப்பா வைப்பீங்க? சீக்கிரம் சோத்தை கொண்டு வந்து போடுங்கப்பா. காணா 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 காணா. சோறு 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 சோறு. எப்போ சீக்கிரம் சோத்தை கொண்டு வந்து போடுங்கப்பா, இல்லைன்னா இவளுக்கு இலைய பூரா முழுங்கிருவாளுங்க. இலைய பார்த்தாலே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கே. சாப்பாடு நல்லா இருக்கும் போலயே. எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. ஆஹா, சோறு பார்க்கவே சூப்பரா இருக்கே. நல்ல சோறு, சாம்பார், கூட்டு, பொரியல் எல்லாம் இருக்கு. நல்ல ஸ்வீட் இருக்கு, ஐஸ்கிரீம் இருக்கு. இன்னைக்கு நல்லா சாப்பிடலாம் போலயே. என்ன ஒண்ணு, கறியும் மீனும் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே. சாப்பாடு டேஸ்ட் நல்ல சூப்பரா இருக்கே. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதுதான். கழுத்து வரைக்கும் சாப்பிடணும். செல்வி, சாம்பார் சூப்பரா இருக்குல்ல. பேசாம நம்ம 2 பேரும் சேர்ந்து பின்னால போய் நைஸா சாம்பார் வழியை தூக்கிட்டு ஓடிடுவோமா? எம்மாடி, சாம்பார் வழியெல்லாம் தூக்கிட்டு போக வேண்டாமா, தலைவர் பஞ்சாயத்தை கூட்டிடுவாரு. பேசாம கடை. என்ன செல்வி, புரியாத மாதிரி பேசுத? இவ்வளவு பெரிய கல்யாண மண்டபத்துல ஒரே ஒரு சாம்பார் வழியா இருக்கும். எப்படியும் நிறைய வச்சிருப்பாங்க. நம்ம ஒண்ணு தூக்கிட்டு போன தெரியாது. உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு, அவ்வளவுதானே. யார் கண்டுபிடிக்க போறா? வேண்டாம் ராதா, எனக்கு சாம்பார்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க வீட்ல ஹோட்டலுக்கு தினம் வைக்க முடியல சாம்பார். அதனால சாம்பார்லாம் எனக்கு அவ்வளவா ஒண்ணு இஷ்டம் கிடையாது. ஒரு கறி குழம்பு வழியா இருந்தாலும் பரவாயில்ல, தூக்கிட்டு போய் வச்சு திங்கலாம். சாம்பார் வழியை தூக்கிட்டு போய் என்ன செய்ய? எந்த குழம்பா இருந்தா என்ன செல்வி, ஒரு வாரத்துக்கு வச்சு நல்லா சூடு பண்ணி வச்சு சாப்பிடலாம்ல. நீ வேணா கொண்டு போறாதா, எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கு வேண்டாம்னா போ, நான் கொண்டு போறது உறுதிதான். இன்னைக்கு சாம்பார் ஒரு வாளி தூக்கிட்டு போயிருவேன். பிறகு இந்த ரோஸ் கலர்ல ஒரு ஸ்வீட் இருக்கு பாத்தியா, நல்ல குலாப் ஜாமுன் மாதிரி இருக்கு, அதை ஒரு வாளியில ஊத்திட்டு போயிருவேன். பிறகு இந்த ஐஸ்கிரீமையும் ஒரு வாளியில கரைச்சு ஊத்திட்டு போயிட வேண்டியதுதான். அப்பப்ப தேவைப்படும் போது கொஞ்சம் எடுத்து குடிச்சுக்கிடலாம். முதல்ல இலையில வச்சதை ஒழுங்கா தின்னு முடி, பிறகு தூக்கிட்டு போறத பத்தி பேசலாம். சரி, நம்மளுக்கு நாளைக்கு என்டர்டெயின்மெண்ட்டு ரெடி ஆயிட்டு. சாம்பார் வழியை களவாண்ட குத்தத்துக்காக ராதாக்கா மேலே பஞ்சாயத்து நடக்கும். பஞ்சாயத்து வச்சாலே நம்மளுக்கு ஒரே ஜாலி தானே. ஆமாடி, பஞ்சாயத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆயிட்டு. பஞ்சாயத்து நல்லா இருக்கும்ல. நாளைக்கு கண்டிப்பா பஞ்சாயத்து இருக்குல்ல, எங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லி வைக்கணும். சீ, ஒரு சாம்பார் நல்லா இருக்குன்னு ஒரு சாம்பார் வழியை தூக்கிட்டு போக முடியுதா? உடனே பஞ்சாயத்துக்கு இழுக்காளுகளே. ஏன் நெல்லட்சுமி அக்கா, அத்தை பாட்டி, நீங்க எல்லாரும் இப்பதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களாக்கோ? ஏட்டி சில்பா, நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன் டி. ஒத்த ரோசா, இப்ப வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏமா சில்பா, இன்னைக்கு உனக்கு லீவா? ஆமா குண்டக்கா, தலைவர் மகளுக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி வேலைக்கு போக முடியும்? அதனால இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவு சொல்லிட்டேன். நல்ல லீவு போட்டுட்டு வீட்டுல போய் தூங்க போறேன். சரிம்மா, போய் தூங்கு போ. சரி குண்டக்கா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். வாசல்ல தாம்பூல பை தாராங்களா? அந்த தாம்பூல பையில ஒரு கொடை, ஒரு ஹேண்ட்பேக், ஒரு சில்வர் தட்டு, பிறகு ஒரு அஞ்சரை பெட்டி, பிறகு ஒரு செடி ஒண்ணு எல்லாம் தாராங்களா? நான் வாங்கிட்டு போறேன். நீங்களும் எல்லாரும் மறக்காம வாங்கிட்டு போங்க. என்னது, தாம்பூல பையனா ஒரு சாத்துக்குடியும் ஒரு சாக்லேட்டும் தானே போட்டு தருவாங்க? இது வரைக்கும் நான் போன கல்யாண வீட்ல எல்லாம் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன அஞ்சரை பெட்டி, கொடை, ஹேண்ட்பேக், சில்வர் தட்டா இதெல்லாம் தாராங்களாக்கும்? ஆமா குந்தாணி, எல்லாமே தாராங்க. அங்க தாம்பூல போய் வாங்குற இடத்துல ஒரே கூட்டமா குமிஞ்சு கிடக்கு. நீ நல்ல சோத்த மெதுவா தின்னுட்டு போ, எல்லாம் காலி ஆயிரும். நீ பிறகு வெறும் கையை வீசிக்கிட்டு வீட்டுக்கு போ. ஐயோ, இவ சொல்றது பார்த்தா எல்லாமே காலி ஆயிரும் போலயே. நம்மளுக்கு சோறா முக்கியம்? சோறு பிறகு கூட தின்னுக்கிடலாம். இப்ப ஹேண்ட்பேக்கும் கொடையும் தானே முக்கியம். முதல்ல அதை போய் வாங்கிடணுமே. செல்வி, கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளிக்கோ. நான் எந்திரிச்சு போய் ஹேண்ட்பேக், கொடை, அஞ்சரை பெட்டி, சில்வர் தட்டு எல்லாம் தாராங்களாமே, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருதே. பிறகு எவ்வளவு வாங்கிட்டு போயிருவா. தட்டு தட்டுன்னு எதுக்கு பேயா பறக்க? தட்டை வாங்கிட்டு போய் பிச்சை எடுக்கவா போற? ஒழுங்க முதல்ல சோத்த தின்னு. தலைவர் நிறைய தான் வாங்கி வச்சிருப்பாரு, எல்லாருக்கும் தருவாரு. தரலன்னா தலைவர்கிட்ட போய் சண்டை போட்டுனாலும் வாங்கிடலாம். முதல்ல சோத்த தின்னு, எந்திரிச்சு போய் உயிரை வாங்காத. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆட்களா இருக்கு, நான் எப்படி எந்திரிக்க முடியும்? சீ, நான் போய் வாங்கிடக்கூடாதுன்னு எப்படி பொறாமப்படுதா பாரு இந்த செல்வி. சரியானவளெல்லாம் இருக்கா. இவளை போய் என் ஃப்ரெண்டு நினைச்சனே.
ஏம்மா சாப்பாடு நல்லா இருக்காம்மா? சாப்பாடு சூப்பரா இருக்கு. சரிம்மா, எல்லாரும் நல்லா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. என்ன ஒரு குறையும் இல்லாம நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் திருப்தியா போகணும். தலைவரே, என்ன இப்படி பொசுக்குன்னு சோத்துல சாம்பார் ஊத்திட்டீரு? ஒரு கறி குழம்பு ஊத்திருக்கலாம்ல? ஏம்மா கறி சாப்பாடு போடலான்னு தான் முதல்ல முடிவு பண்ணியிருந்தேன். சம்மந்தி வீட்டுக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சுத்தமான சைவ சாப்பாடு தான் போடணும், கறி சாப்பாடுலாம் கல்யாண மண்டபத்தில் வச்சு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதனால என்ன செய்யன்னு நான் இப்போ சுத்தமான சைவ சாப்பாடை போட்டுட்டேன். ராத்திரி எல்லாரும் வீட்டுக்கு வந்துருங்க. பொண்ணு வீட்டு விருந்து சாப்பாடு இருக்கு, அங்கே கறி சாப்பாடு போடுதேன். தலைவரே, சமையல் பண்ண பாத்திரத்தெல்லாம் நாளைக்கு காலையில் சமையல்காரங்களை கூப்பிட்டு ஒப்படைப்பீங்கல்ல? அப்போ எப்படியும் 2-3 வாளி காணாமல் போயிருக்கும். சாம்பார் வாளி, இந்த ஸ்வீட் வாளி அதெல்லாம் காணாமல் போயிருக்கும்னு. அது எல்லாம் காணாமல் போச்சுன்னா ராதாக்கா தான் பொறுப்பு. களவான்ட்டு போக பிளான் போட்டிருக்காங்க. அடி பாவிகளா, தலைவர்கிட்ட போட்டு கொடுத்துருவாளுங்க போலயே. ஏம்மா என்னம்மா சொல்லுதீங்க? ஒன்றும் விளங்கலம்மா. சாம்பார் வாளியை களவாங்க போகிறாங்களா? ஆமா தலைவர் அங்கிள், இப்பதான் ராதாக்கா சாம்பார் வழியை களவாண்டு போகணும்னு பிளான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னன்னு கேளுங்க. நாங்க வேற இன்னும் சாப்பிட்டு முடிக்கல. சாப்பிட்டு முடிக்க சாயந்தரம் ஆயிரும் போல. சாப்பாடு சூப்பரா இருக்கு. நாங்க இன்னொரு 10-15 ரவுண்டு சாப்பிடுவோமா? எங்களுக்கு சாம்பார் காணாது. அதனால நீங்க சாம்பாருக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா ராதாக்காவை பிடிச்சி ஜெயில போடுங்க. ஏம்மா ராதா, என்ன விஷயம்? எல்லாரும் உன் மேல ஏதோ பழி சொல்லுதாங்க. எதுவும் திட்டம் போட்டியாமே, என்ன விஷயமா? சேச்சே, அதெல்லாம் உண்மை கிடையாது தலைவரே. இவளுகெல்லாம் போய் சொல்லுதாளுங்க. நீங்க தான் ராத்திரி கறி குழம்பு சோறு போட போறீங்கல்ல, பிறகு எதுக்கு நான் சாம்பார் வழியை களவாண்டு போறேன்? எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ராத்திரி வந்து